நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்முடைய வறுமையை போக்கி தன ஆகர்ஷணம் செய்யும் ஒரு எளிய முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா, நமக்கு எவ்வளோ தான் பணம் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செலவானது ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 10 ரூபா வருதுன்னு வச்சுங்க, 15 ரூபாய்க்கான செலவு இருக்கும். எந்த வழியில் வந்ததாலும் சரி, நமக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவாகட்டும், இல்லை வீண் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து விரயமாகிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுடைய பணத்தையும் நம்ம தான் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய பணம் பார்த்திங்கன்னா விரயமாகிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தலைவலி இல்லை உடம்பு சரியாமல் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பண்ணு இதை பண்ணுன்னு ஏதாவது ஸ்கேன் எடுன்னு சொல்லி நிறைய செலவாக எடுத்துடும். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விரயமாகிக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிம்மதியாக இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை அடைக்கவே முடியாது. அந்த மாதிரியான நிலையை நமக்கு ஏற்படுத்தும். அவங்க வந்து நம்மளை ஏதோ கேட்கும்போது என்ன பண்ணோம், இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை கொடுப்போம். இப்படி பார்த்திங்கன்னா வட்டிக்கு மேலே வட்டி கடன் கட்டி மிகப்பெரிய கடனாளியாகவே நம்ம ஆகிடுவோம். இதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள், சந்தோஷமே இருக்காது. ஏன்னா பணம்ன்றது நமக்கு தேவை. அந்த பணம் இருந்தால் தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக நமக்கு அந்த பணம் தேவை கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி அவங்க நமக்கு வர்ற பணமெல்லாம் போயிட்டே இருந்ததுன்னா நிம்மதியே இருக்காது. அதாவது வந்து பணம் வந்து செலவாகிறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு செலவானா பரவாயில்ல. வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, திருமணம் நடக்குது, ஒரு குழந்தை பேருக்கு வந்து பேர் வைக்கிறோம், வீடு வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சேமிப்பு. இந்த மாதிரியான செலவுகள் வந்தால் பரவாயில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா வீண் விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிய முறை. இதற்கான முறையை நான் சொல்கிறேன், கேளுங்க. இதற்கு பார்த்திங்கன்னா 3 சிறிய அளவிலான மண் குடுவை தான். சின்ன குடுவை வந்து ஒரு 3 வாங்கிக்கோங்க. அதுக்கு மூடி இருக்கணும். அந்த மாதிரி 3 வாங்கிக்கோங்க. துவரம்பருப்பு, பச்சரிசி, மன்னிக்கணும், பச்சை பயிறு, பச்சை அரிசியில் பச்சை பயிறு, துவரம்பருப்பு, உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் துணி, பச்சை நிற துணி, வெள்ளை நிற துணி, அதே மாதிரி சிகப்பு, பச்சை, வெள்ளை நூல், அதெல்லாம் கட்டுறதுக்கு. அவ்வளோதான். இதற்கு தேவையான பொருள் இது தான். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 9 கிராம்பு, 6 துண்டு பச்சை கற்பூரம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்க அந்த மண் குடுவை இருக்கு இல்லையா, அந்த குடுவையை ஒரு நாள் முழுவதுமே மஞ்சள் கலந்த நீரில் ஊற வைங்க. அந்த தட்டியும் சேர்த்து ஊற வைங்க. மண்ணிலே தான் இருக்கணும் அந்த தட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அதை காய வச்சு துளி கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 2 நாள் 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு இந்த பூஜை செய்யக்கூடிய நாள் வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் தொடங்குங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா அன்றைக்கி உங்களோட பூஜை அறையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எப்போ போல் பூஜைக்கு தயார் பண்ணிக்கங்க. நெய்வேத்தியமாக சிறு படையல், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல், பொரிக்கடலை, இந்த மாதிரி ஒரு சிறிய படையில் இருந்தால் போகிறோம். முடிஞ்சால் சக்கரை பொங்கல் ஒன்று செஞ்சு வைங்க. அந்த 3 மண் குடுவையிலையும் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து விபூதியால் நல்லா வந்து தண்ணியில் விபூதியை குழப்பி சுற்றி அதில் தடவுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து அந்த பானையோட மேலே மட்டும் வரைங்க. வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிங்கன்னா ஒரு பானையில் பச்சை பயிறு இருக்குல்ல, அதை கொட்டுங்க. இன்னொரு பானையில் உப்பு கொட்டுங்க. இன்னொரு பானையில் துவரம்பருப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலக்காய் 3 எடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பானையிலையும் 1 போடுங்க. கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பானையிலும் 3 போடுங்க. பச்சை கற்பூரம் 2 ஒவ்வொரு பானையில் 3 பானையிலையும் போட்டுட்டு இந்த பச்சை பயிறு கொட்டி வச்சுருங்க பார்த்திங்களா, அந்த குடுவையை பச்சை நிற துணியால் பார்த்திங்கன்னா மூடிட்டு பச்சை நிற நூலால் அதை கட்டிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு நிற துணியால் சிவப்பு நூலால் கட்டிடுங்க. உப்பு வச்சுருக்க அந்த குடுவையில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிற துணியால் மூடிட்டு வெள்ளை நிற கயிறால் அந்த நூலால் கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் அது வாழை இலை மேலே நெல்மணிகளை பரப்பி அதுக்கு மேலே இதை வச்சுடுங்க. அந்த மண் குடுவைக்கு தீப தூபம்லாம் காட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கு தாமிரமணி மாலையை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு எண்ணிக்கும் தாமிரமணி மாலையை பயன்படுத்துங்க. நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்துட்டு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 ஒரு வீதம் 21 தினங்கள் சொல்லுங்கள். முதல் நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சொல்லுங்கள். மீதி நாட்கள் 20 நாளுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் சொல்லணும். இப்போது அதுக்கான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகர்ஷ்ய மம மந்திரே திஷ்ட சுவாகா. இதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 ஒரு வீதம் 21 தினங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் சொல்லணும்.
இந்த 21 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். ஏதாவது 4 பேருக்கு ஒரு இட்லி அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. முடியல அப்படின்னா வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது வந்து இந்த பொறை பிஸ்கெட்டு இந்த மாதிரி நாய்களுக்கு போடுங்க. காக்காவுக்கு வந்து சாதம் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த எறும்பு புற்று இருந்தது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எறும்பு புற்றுக்கு அரிசி சர்க்கரை நெய் கலந்த இந்த கலவையை எறும்பு புற்றுக்கு வைங்க. அது ரொம்ப விசேஷம். இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 108 உரு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் செலவு பண்ணுறது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் செலவெல்லாம் போக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அடுத்து நல்லதுக்காக செலவு பண்ண ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் நிதி கொடுக்கலாம். ஒரு ஆசிரமத்துக்கு நிதி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுடும். பண வரவு பார்த்திங்கன்னா எப்படி தான் வரணுமே உங்களுக்கு தெரியாது. இது வந்து கண்கொண்ட முறை தான். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் அங்கே உள்ளே இருக்கிற பொருளை எடுத்து மாற்றினா போகிறோம். உள்ளே இருக்க பொருளை வந்து கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களில் கொட்டிடுங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பொருளை மட்டும் நீங்கள் அதில் முழுசாக கொட்டினா போதும். அந்த முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறை தான். சரிங்களா? இந்த முறையில் கண்கண்ட முறை தான். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்காக நீங்கள் யாரையும் போய் தேடி போய் எந்திரம் வாங்கணும் மந்திரம் வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்களே செஞ்சு பார்க்கலாம். இந்த எளிய முறையை செஞ்சு நீங்கள் பயனடைங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.